Hi friends, long term earning up in Tamil. Welcome back to my channel. இப்போ பாத்தீங்க அப்படினா RGA அப்படிங்கற ஆப் பத்தினா லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போறோம். இந்த ஆப் பாத்தீங்க அப்படினா இதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணலாமா அப்படினு கேட்டா இதுக்கு அப்புறம் யூஸ் பண்ண கூடாது. இதுக்கு அப்புறம் அப்டேட் எதுவுமே பண்ண கூடாது. ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்றேன் அப்படினா இந்த ஆப் பாத்தீங்க அப்படினா வந்து 5 month கிட்ட ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதல பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கு. அதுவும் இல்லாம ஒரு ஆப் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வித்ட்ராவல் சேஞ்ச் பண்ணாங்க அப்படினாலே ஆப் வந்து கொஞ்ச நாள் தான் ரன் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி மணி ஏர்னிங் பத்தின நிறைய டீடைல் வந்து நிறைய ஆப்ஸ் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஓகேனா இந்த வீடியோக்கு கீழ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கு, டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே என்னோட சேனலையும் சப்போர்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்க்கலாம் ஃபண்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மினிமமாக வந்து 100 rupees நீங்கள் வந்து இது இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுவும் 38 நாள். இந்த ஆப் வந்து 38 நாள் ரன் ஆகுமான்னு தெரியாது, ஆனால் 38 நாள் போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 100 ரூபாய் நம்ம போட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்களேன், ஒரு 100 ரூபாய் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து டோட்டல் ரெவன்யூவே 600 ரூபாய் தராங்க. ஓகேங்களா? இதுவே 200 ரூபாய் போட்டு பாருங்களேன், இவ்வளோ ப்ராஃபிட்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. 38 நாளுக்கு அப்புறம் அந்த 1200 ரூபாய் நம்மளுக்கு வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோ ப்ராஃபிட் வந்து கொடுக்க மாட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து ஹெவியாக இருக்குது. அதுவுமே இல்லாத வித்ட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து டெய்லி மண்டே டு ஃப்ரைடே தான் வித்ட்ரா போடுற மாதிரி இருந்துச்சு இல்லையா? இப்போ வந்து வித்ட்ராவல் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வித்ட்ராவல் வந்து வித்ட்ரா வந்து எந்த பிளானில் இருக்கீங்களோ, அதாவது நீங்கள் ஃபஸ்ட் பிளானில் இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கும், செகண்ட் பிளான், தேர்ட் பிளான் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் வந்து சேஞ்ச் பண்ணி வித்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு பீப்பிளை இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 270 ரூபா கொடுப்பாங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஃபர் வந்து ஓரளவுக்கு மேக்ஸிமமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கான டைம் இது கிடையவே கிடையாது. இப்போ இன்வைட் பண்ணாங்க அப்படின்னா ரிவார்டு வந்து 350 ரூபா கொடுக்குறாங்க. இதுவே இன்வைட் பண்ண 2வது லெவலில் இன்வைட் பண்ணும்போது 1350 ரூபா ப்ளஸ் ஒரு லக்கி வீல் கிடைக்குது. அந்த லக்கி வீலில் ஒரு 200 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 3வது லெவல் இன்வைட் பண்ணும்போது 4வது லெவல், 5வது லெவல், இப்போதைக்கு 5 லெவல் மட்டும் தான் நம்மளுக்கு ஓப்பனில் இருக்குது. ஓகேங்களா? நம்ம அதுவும் இல்லாமல் இதில் டெய்லி அச்சீவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டெய்லி அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 3 பேரை ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா 300 ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு G1 ப்ராடக்ட்டில் வாங்கினா. இதில் நான் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்கிறேன்னா, இது வந்து லாங் டர்ம் கான்செப்ட் கிடையாது. அதாவது லாங் டர்ம் மாதிரி கிடையாது. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை ஒரு 12 நாள் எடுக்க போகிறது கிடையாது, ஒரு மாதத்தில் தான் நீங்கள் எடுப்பீங்க. இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த மாதம் ஆகும் இதோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? இந்த ஆப் வந்து எவ்வளோ நாள் ரன் ஆக போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி வந்து இதில் வித்ரா சேஞ்ச் பண்ணி ஒரு மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இன்னுமே இதில் ஆனால் வித்ராவெல்லாம் கரெக்டாக வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இதில் வித்ரா மட்டும் தான் போடணும், இதில் இன்வெஸ்ட் பண்ணுற டைம் கிடையவே கிடையாது. அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி J2 ப்ராடக்ட் வந்து நீங்கள் 3 பிளான் வந்து 3 பேரை நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து 1200 ரூபாய் கொடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு போனஸும் கொடுக்குறாங்க, அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணால் அந்த அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா J1 ப்ராடக்ட்லேருந்து J2 ப்ராடக்ட் நீங்கள் அப்டேட் பண்ணும்போது 1150 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு லக்கி வீல் கிடைக்குது. லக்கி வீலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 ரூபாய் 300 ரூபாய் அந்த மாதிரி கூட கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி J1லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக J3க்கு பண்ணுறீங்க அப்படின்னா 4800 ரூபாய் கிடைக்குது. அதாவது பாதி கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து சீக்கிரமாகவே க்ளோஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? இந்த வீடியோ எதுக்காகனா, யாராச்சும் ஒருத்தர் ஒரு நார்மல் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்த்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான். அதுவும் இல்லாமல் இந்த ஆப்பில் திடீர்னு வித்ராவல் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வித்ராவல் கார்டோ இல்லை எங்கள் பேங்க் சைடில் ஏதாச்சும் பே பண்ணணும், இல்லை எங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு வித்ராவல் சர்டிஃபிகேட்டோ இல்லை வித்ராவல் கார்டோ டேக்ஸ் கார்டோ ஏதாச்சும் ஒன்று வாங்க சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு பே பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பே பண்ணக்கூடாது. இந்த ஆப்பில் உங்களுக்கு வந்து 72 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வித்ரா வரல அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஆப்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வித்ரா வரல அதுக்காக நீங்கள் ஏதாச்சும் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை பேவே பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு வரவே வராது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஆப் க்ளோஸ் ஆகிட்டு இதுலேருந்து வேற ஒரு ஆப்போட லிங்க் கொடுப்பாங்க. அந்த ஆப்புமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 to 20 days தான் ரன் ஆகும். இப்போ லாஸ்ட் டைமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி இந்த ஆப்பில் தான் லாஸ் ஆகிட்டோம், சரி நெக்ஸ்ட் ஆப்பில் வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்போவே வந்து ரொம்ப அதிகமான அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு ஆப் க்ளோஸ் ஆகிட்டு அதுலேருந்து ஒரு ஆப் வேற ஒரு ஆப்போட லிங்க் வருது அப்படின்னாலே அந்த ஆப்பை யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுக்கோங்க. ஆஃபர்ஸ்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. ஆஃபர் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஓகேங்களா? இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மணி ஏர்னிங் பற்றின டீட்டெயில் நிறையவே நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.